நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினுடைய தலைப்பு, குடும்பத்தில் யாரோட ஜாதகம் பேசும், யாரோட ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்குமே உண்டு. இந்த ஒரு பதிவு போதும், உங்களுடைய சந்தேகம் தீரும். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர், அப்பா அம்மா, அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி மகன் பேரன், இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக கிராமப்புறங்கள்லாம் இருப்பாங்க. நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்து கணவன் மனைவி மட்டும் தனிமையில் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் ஏராளமாக உண்டு. இப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமே பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு வரன் பார்க்க போகும்போது தான் ஜாதகத்தையே பார்க்குறாங்க. பையனுக்கு பிள்ளைக்கு கங்கண பொருத்தம் வந்துருச்சா, திருமண காலகட்டம் வந்துருச்சா அப்படின்னு திருமண வயதில் தான் ஜாதகத்தையே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா திருமண வயதில் அந்த கங்கண பொருத்தம் குருபலான் திருமண காலகட்டம் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு உடனே கல்யாணம் நடந்துடும். அப்படி இல்லைன்னா 30, 35, 40, 45ன்னு காலம் கடந்து கொண்டே போகிறது. 30க்கு மேலே போனால் ஜாதகமே தேவையில்லை, 30க்கு மேலே போனால் ஜாதகம் தேவையில்லை அப்படின்னு இந்த மீடியேட்டர்கள், வரன் பார்க்கக்கூடிய மீடியேட்டர்கள் சொல்லிக்கிட்டு ஊரில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக பிரச்சனைக்குரியது தான். 30க்கு மேலே ஆகியும் திருமணம் நடக்கலை அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது ஜோதிடர்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறதில்ல. 30 வயதிற்கு மேலாகி ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இருக்கின்ற இடம் பொருள் ஏவல் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய பதிவினுடைய தலைப்பு, குடும்பத்தில் யாரோட ஜாதகம் பேசும். ஒருவருக்கு அப்பா இருக்கும் வரை, உங்களை பெற்ற தந்தை இருக்கும் வரை உங்களுடைய அப்பாவுடைய ஜாதகம் தான் பேசும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் குடும்ப தூணாக இருக்கக்கூடியவர் அப்பா தான். அப்பாவுடைய சம்பாத்தியம் குடும்பத்தை, பொருளாதாரத்தை சமாளித்து கொண்டு வரும். குடும்பத்தில் அப்பா இருக்கும் வரை அப்பாவுடைய ஜாதகம் தான் மகன்களுக்கும் பேசும், மகளுக்கும் பேசும். குடும்பத்தில் அப்பா அப்பாவுடைய ஜாதகம் வழிவிட்டாதான் மகன் மகளுக்கு திருமணம் செய்ய முடியும், மகன் மகள்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். அப்பாவுடைய ஜாதகம் வழிவிடலைன்னா, அப்பாவுடைய ஜாதகத்தில் கிரகங்கள், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கெட்டு இருந்து அப்பாவுடைய ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பசங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். இது திருமணம் ஆகும்போது திருமண வயதில் தான் எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை தான் கொடுத்து பார்ப்பாங்களோடைய பெற்றோர்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாரும் பார்ப்பது கிடையாது. அதே மாதிரி மீடியேட்டர்கள் 30 வயதுக்கு மேலே போனால் ஜாதகமே தேவையில்லை, சாமி கேட்டால் போதும், சாமி வரம் கொடுத்தா போதும், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அப்பையும் வரன் தேடுகிறார்கள். வரன் செட் ஆக மாட்டேங்குது. 30 வயதிற்கு மேலாகி திருமணம் நடக்கலை அப்படின்னா முதல்ல அப்பாவுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடரிடம் காமித்து, என்ன ஆச்சு, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு உங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்கும். அதாவது குடும்பத்திற்கு தூணாக இருக்கக்கூடியவர் அப்பா. அப்பாவுடைய ஜாதகத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா தான் மகன்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தாலே பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய ஜாதகம் தான் பேசும், பெற்றோர்களுடைய ஜாதகம் பேசாதுன்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு கதை போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி வரம் கொடுக்கும். நம்முடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி சரியில்லைன்னா நாம் சாமி வரம் கொடுத்தாலும் நம்முடைய ஜாதகம் நமக்கு வழி விடாது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் ஜாதகத்தில் அப்பாவுடைய ஜாதகத்தை பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் தடையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, முதல்ல அப்பாவுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடரிடம் குடுத்து, நீங்க வந்து என்ன திசை நடக்கு? பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா? அப்படின்னு நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ண முடியுமா? பிள்ளைங்களுக்கு வேலை நல்லா கிடைக்குமா? பிள்ளைங்க சம்பாத்தியம் எப்படி இருக்கும்? அப்படின்னு அப்பாவுடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இதை வந்து இந்த பதிவில் பார்க்கக்கூடியவர்கள் இன்று முதல் இதை வந்து கடைப்பிடிங்க. 30 வயசுக்கு மேலே போனால் ஜாதகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் ஒரு கதை தான். அதாவது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு 30க்கு மேலே போனால் ஜாதகம் தேவையில்லை அப்படின்னு ஒரு கட்டுக்கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தது முதல் இறக்கும் வரை அந்த குழந்தைக்கு ஜாதகம் இறக்கும் வரை பேசும். அதே மாதிரி அப்பா இருக்கும் வரை மகன்களுக்கு அப்பாவுடைய ஜாதகம் பேசும். அப்பாவுடைய ஜாதகத்தில் வலி விட்டாதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் அப்பாவுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கிரகத்தோடையோ 6ஆம் அதிபதி கிரகத்தோடையோ 5ஆம் அதிபதி கெட்டு போய் இருந்தார் என்றால் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய வேலை தொழில் சம்பாத்தியம் இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்பாவுடைய ஜாதகத்தில் பிள்ளைங்களுக்கு திருமண வயதில் அப்பாவுடைய ஜாதகத்தில் அவர் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு கிரகத்துடைய திசையோ அல்லது 4ஆம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதை வந்து முதல்ல வந்து அப்பாவுடைய ஜாதகத்தை பிள்ளைங்களுக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்க போகும்போது நீங்கள் வந்து முதல்ல அப்பாவுடைய ஜாதகத்தை பாருங்கள். அதுக்கு மேலே பிள்ளையோடைய ஜாதகத்தை ஜோதிடரிடம் காமித்து பாருங்கள். ஏன்னா வந்து முதல்ல அப்பாவுடைய ஜாதகம் வழிவிட்டால் தான் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். அவரவர் பிறந்த நேர அடிப்படையில் கண்டிப்பாக வந்து எல்லோருக்குமே அவரவர் ஜாதகம் அவங்கவுங்களுக்கு பேசும். குடும்பத்தில் குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்பா தான். குடும்பத்தில் வந்து அப்பாவுடைய ஜாதகம் முதன்மையாக முன்னாடி நிற்கும். அதை பின்னாடி தான் பசங்களுடைய ஜாதகம் நிற்கும். அதாவது அப்பாவுடைய ஜாதகத்தில் நல்ல திசை நல்ல புத்தி நடந்துச்சுன்னா குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி திசை 8ஆம் அதிபதி திசை, பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் 7 நாட்டு சனி அஷ்டமச்சனி இப்படி வந்து தடைகள் பிரச்சனைகள் வரும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை வந்து எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். நவ கிரகங்கள் ஜோதிடம் இது வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே உண்மைதான். இது வந்து இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் அதாவது நல்ல திசா புத்தி வந்துச்சுன்னா வாழ்க்கையில் தடை இல்லாமல் முன்னேறி கொண்டே போகிறாங்க. நல்ல திசா புத்தி நடக்கலைன்னா அவங்க வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் ஏகப்படுத்த வருது. இதை வந்து எல்லாருமே புரிஞ்சு கொள்ள வேண்டும். 30 வயதிற்கு மேலாகியும் திருமணம் நடக்கலை அப்படின்னு யாரும் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய அப்பா ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்குண்டான பரிகாரம் தீர்வு செஞ்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் தீரும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.